ஆண் பனை பெண் பனை எப்படி பிரிச்சு உருவாக்குறதுங்க ஐயா? நமது பழங்காலத்துல இருக்கிற பனைகள் ஒன்று பழம் தரும் மரம், ஒன்று பழம் தரா மரமாக வந்தது. இதை நான் பல நாள் ஆராய்ச்சி செய்து அதை 86 ஊன்றி பரீட்சை பார்த்ததில் மலக்க விடும், இப்படி மலக்க ஒரு கொட்டையை பிரிச்சும் காயிலிருந்து உடைச்சு மலக்க விடும் ஊன்றும் கொட்டைகள் அனைத்தும் பெண்மரமாக வருகின்றன. அதே பனம் கொட்டையை நிலத்தில் குப்புற போட்டு ஊன்றினால் அது பனந்தர ஆண்மரமாக வருகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை நாம் பனந்தரா மரத்தை அடியோடு நம்ம நாட்டில் அதில் எந்த பலனுமே இல்லை. ஒன்று பதநீர் கட்டலாம், அப்புறம் மற்றதெல்லாம் ஓலையும் விறகும் அது எல்லா பெண் மரத்திலும் கிடைக்கிறதே தான் கிடைக்கும். பனைமரத்தில் போட்டால் பெண் பனைமரம் காய்க்கினால் ஒன்று பதநீர் கட்டலாம், அதை கட்ட தவறினால் பாலை இளம் பிஞ்சுகளாக ஏற்பட்டு பணம் நொங்கு கிடைக்கும். நொங்குக்கும் வெட்ட தவறிவிட்டால் பணம் பழம், அதில் பணம் பழத்தை அபிவிருத்தி செய்யலாம், மீண்டும் கிழங்குக்கும் போட்டு உபயோகப்படுத்தலாம். அதனால அனைத்து மக்களும் இந்த பெண்மனையை உருவாக்கி விட்டு நம்ம நாட்டில் பரந்தரா நிலை